ஃபைனலாக இப்படி ரிவீட் அடிக்கிறேன் பாருங்க. நம்ம ஜோதிகா சொன்ன மாதிரி ஒரு சாரார் பீப்புள் ஏன் கங்குபாவை இவ்வளோ நெகட்டிவிட்டியாக பேசுகிறீங்க அப்படின்னு அவங்க ஒரு சாரார் பீப்புள்னு யாரை சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் அதே மாதிரி இந்தியன் டூவே எல்லாம் நெகட்டிவிட்டியாக பேசினாங்க. இந்தியன் டூ அப்படி மோசம் இப்படி மோசம்னாங்க. ஆனால் நாங்கள் முடிவு பண்ணி இந்தியன் 1 நல்லா இருந்தது, இந்தியன் தாத்தா நல்லா இருந்தது ஃபஸ்ட்டு, இது செகண்ட் இதுவும் நல்லா இல்லாமல் இருக்காது, போய் தான் பார்ப்போமேன்னு போனால் நல்லா இருக்குங்க. அதனால் நம்ம ஜோதிகா சொல்கிற மாதிரியும் ஒரு சாரார் பீப்புள் இப்படி இது பண்ணலாமா இருக்கும். ஆனால் நான் இதுக்கு முடிவு பண்ணிட்டேன், எப்படியும் உலகத்திலேயே முதன்முறையாக தொலைக்காட்சியில்னு வரும்போது தான் இந்த கங்குவாவை வீட்டில் படுத்துட்டு பார்க்கணும், நல்லா இல்லைன்னா தூங்கிடணும், நல்லா இருந்ததுன்னா பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்களும் அப்படியே முடிவு பண்ணிக்கோங்க. நன்றி. உலகத்திலேயே மிகச்சிறந்த யூடியூப் சேனல் எது என்று கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லுமே, அது மக்கள் சக்தி சேனல் என்று. மக்கள் சக்தி. வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே. சாதாரணமாக நாங்கள் வாரம் பொழுது போலனாக்க நைட் ஷோ வீட்டில் சினிமாவுக்கு கிளம்பிடுவோம். இப்போ என்ன, போன சினிமாலாம் நல்லாவும் இருந்தது, சிலது நல்லா இல்லாமையும் இருந்தது. அதை பற்றி அப்பப்போ ரிவ்யூ கூட இந்த இதில் போட்டிருப்பேன். இப்போ சமீபமாக நான் சினிமாவுக்கு போகல, அதனால் ரிவ்யூ போடல. நல்ல வேலை இப்போ ஒரு சினிமா வந்தது பாருங்க, அதுக்கு நான் போகல. அதுக்கு நல்லதுங்கிறது எதுக்குன்னா, நான் மக்களுக்கு தான் மக்கள் சக்தி ஆகிய மக்களுக்கு தான் நல்லது சொல்லணும். ஏன்னா அவங்க கொடுத்த ரிவ்யூவை பார்த்துட்டு பயந்துட்டு நான் போகல. போகவும் நேரம் இல்லை, போகவும் இல்லை. அது என்னங்கிறத பாருங்களேன் வாங்க. மக்கள் சக்தி சேனலில் இது மாதிரி நல்ல விஷயங்கள், நகைச்சுவையான விஷயங்கள், அதாவது வாழ்க்கையில் பாடம் படிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மக்கள் சக்தி சேனலுக்கு. நன்றி. வணக்கம் மக்கள் சக்தி உறவுகளே. மக்கள் தான் நல்லவர்கள். ஏன்னா மக்கள் கொடுத்த சில ரிவ்யூவில் தான் நான் ஒரு படம் போக வேண்டான்னு முடிவு பண்ணி போகல. நல்லவேளை போலையே அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துலேயும் இப்போ இருக்கேன். என்ன படம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், ஒரு படத்தை பார்க்க போகிறோன்னாக்க நமக்கு அங்கே நிம்மதி வரணும், ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு போகணும், ஒரு ஜாலிக்கு போகணும், இல்லை சில விஷயங்கள் கற்றுக்கிறோமா அதுக்கு போகணும். தேவையில்லாமல் இவர்கள் ரசிகர்கள், இவர்களோட ரசிகைனா இவன் அழகாக இருக்கான், அழகாக இருக்கா, அதனால போகலாம் அப்படின்ட்டு நம்ம போனோன்னா சும்மா வாங்க. இப்போ குடும்பத்தில் 3 பேர் போகிறோம், 600 ரூபா. இந்த 600 ரூபாவையும் அதை விட வேல்யூபிளான அந்த 3 ஹவர்ஸையும் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு ஒரு இடத்துல உட்காந்து, அதுவும் இல்லாமல் அந்த உள்ளே விற்கிறதுனால அந்த ஐஸ்கிரீமும் அந்த பாப்கார்னும் நம்ம நாக்கில் உமிழ்நீரை ஊட்டுண்டு அதை சாப்பிட போய் அதுக்கு ஒரு 200 ரூபா செலவழிச்சு மொத்தத்தில் 800 ரூபா. பக்கத்து தியேட்டரில் போகிறதுனால வண்டியிலலாம் போகல. அந்த காலத்துலலாம் எப்படி நம்ம சினிமா போகும்போதெல்லாம் எப்போயாவது தான் போவோம், அதுவும் பயந்து போவோம். இப்போல்லாம் கண்டமணிக்கு வந்த உடனே பெரியவர்களும் சரி சிறியவர்களும் சரி, அதுவும் காலேஜ் பசங்களுக்கெல்லாம் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் ஒரு 200 ரூபாவை தூக்கிட்டு போய்டுறாங்க. ஆனால் அதில் எவ்வளவு வேஸ்ட் ஆகுதுங்கிறது இந்த படத்தை பார்த்துக்கிட்டு மக்கள் சொன்ன ரிவ்யூவை பாருங்கள். ஆனால் அந்த படத்தில் நடித்தவர் என்னமா பெருமையாக சொல்லிக்கிறார் பாருங்கள். அவங்களாம் அப்படி தான் சொல்லுவாங்க, நமக்கு எங்கே மூளை போச்சு. அதுவும் அவங்க மனைவி சொல்கிறதையும் கேளுங்க. வாங்க பாப்போம். இப்பவும் சொல்றேன், 14th of November கங்குவா நெருப்பு மாதிரி இருக்கும், நெருப்பு மாதிரி இருக்கும். சூர்யா நெருப்பா இருக்குன்னு சொன்னாரு, நாங்க வெறுப்பாய் வெளியே போறோம். ஒஸ்ட் 1ஆம் நம்பர் சூர்யா கேரியர்ல மோசமான ஒஸ்ட் படம் இதான் தலைவா. பார்த்தீங்களா, நான் சொல்கிற படம் இந்த கங்குவா தாங்க. சூர்யா நடித்த படம் கங்குவா. இப்போல்லாம் படத்துக்கு முன்னாடிலாம் அப்படி இது வந்ததெல்லாம் இல்லை. விளம்பரம்லாம் இப்போ சும்மா வெளியில் வண்டியை தள்ளிட்டு ஒரு டம் டொக்கு அடிச்சுட்டு போவாங்க. இப்போல்லாம் விளம்பரம், அதில் வேறு நடித்தவங்களே அந்த படத்தை பற்றி நான் நடித்தேன்னா நான் பெருமையாக தானே சொல்லிப்பேன். என் மக்கள் சக்தி சேனல் பெருமைன்னு நான் தான் சொல்லுவேன். அதை நீங்கள் தான் கழுவி ஊற்றணும், இல்லை நல்லா இருக்குங்கிறத சொல்லணும். ஆனால்
இந்த படத்தில் நடித்த அந்த நடிகர் நடிகைகள் முன்னாடி போடுற அந்த திரைப்பட விழா அப்படின்ட்டு போடுவாங்க பாருங்கள் டிவியில். அப்படியே அந்த படத்தை போய் பார்க்குற மாதிரியே ஒரு பில்டப்பு கொடுத்து போடுவாங்க. இந்த இப்போ சொன்னார் இவர் நம்ம சூர்யா, கங்குவா நெருப்பு, கங்குவா நெருப்பு அப்படிங்கிறார். போய் பார்த்துட்டு வந்த அந்த இவங்கள்லாம் மக்கள்லாம் வெறுப்புங்கிறாங்க. ரொம்ப கோபத்தில் சில பேர் வந்து அது நெருப்பு இல்லை கொடுப்பேன் செருப்புங்கிறாங்க. அப்படி ஒரு கன்றாவியாக இருக்குது, போராக இருக்குன்ட்டு மக்கள்லாம் சொன்னதுனால போகல. நம்ம ஒருத்தர் சொன்னால் கேட்டுக்கணுங்கிறதுனால போகல படத்துக்கு. எப்படி பாருங்கள், இந்த படம் வந்து சொல்லும்போது அவ்வளோ பில்டப்பு. அதுவும் அந்த சிவகுமார் தன் பையனை பற்றி சொல்லும்போது ஆஃபீஸ்லலாம் வந்து குப்பையை அள்ளி போடுவார் அவர் வந்து சொல்லாமையே போய் உள்ளே வந்து தான் சிவகுமாரோட பையன் சொல்லாமல் உள்ளே போய் சேர்ந்தார். சிவகுமாரோட பையன் தெரிஞ்சிருந்ததுன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, அப்படியே பெரிய போஸ்டாக கொடுத்துருப்பாங்க. அப்படிலாம் பில்டப்பு அவங்க போட்டுப்பாங்க, அவங்க பில்டப்பு. நானும் போட்டுக்கிறேன். மக்கள் சக்தியில் சூப்பராக வரும் பாருங்கள். ஒவ்வொரு விஷயங்களும் வர்றது மக்கள் சக்தியில் அருமையாக வரும், சூப்பராக வரும். அதில் பேசுகிறவங்க வந்து மக்கள் சக்தியில் பேசுகிற 51 விசா அவ்வளோ நல்லா பேசுவாங்க அப்படின்லாம் நான் சொன்னால் அது என்னையே நான் புகழ்ந்துக்கிறேன். அது மாதிரி அவங்களே அவங்க புகழ்ந்துக்கிறாங்க. ஆனால் சில பேருக்கு லக்கு தன்னையே புகழ்ந்துட்டா அதை பார்க்குறதுக்கு போகிறாங்க பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் என்னையே எவ்வளோ புகழ்ந்துட்டாலும் மக்கள் சக்தி சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே வந்து அதை ஷேர் பண்ணி விட போகிறீங்க? அதெல்லாம் இல்லை. இது மாதிரி நடிகர்கள் அவங்க காசு சம்பாதிக்கிறதுக்காக அவங்க புகழ்ந்து தன்னை பேசிப்பாங்க. நம்மளும் போய் காசை அங்கே கொட்டுவோம். என்ன தெரியுமா சொன்னார் அந்த தயாரிப்பாளர் டைரக்டர், 1000 கோடி வருமா சார்? 2000 கோடி வரும் அப்படின்னு. என்ன லாபம் வருமா அவங்களுக்கு 2000 கோடி அப்படின்னு அவங்களே முன்னாடி பில்டப் போட்டுக்கிறாங்க. இதில் வேற இன்னொன்று பாருங்கள், என்ன சொல்லணுன்னாக்கா, ஒரு நாளைக்கு இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சாதாரணமாக பண்ண போனால் 3000, அதாவது 2000 கோடி செலவு இவங்க பண்ணி நிறையா வருமா. இவங்க வந்து செலவு பண்ணது 3000 கோடியாக தான் இருக்கும். அதில் வந்து அதுவும் வந்து மழை வரா மாதிரி இருக்க, தீ பிடிக்கிற மாதிரி இருக்கெல்லாம் நிறைய கம்பெனிஸ் வந்து அதெல்லாம் ரெடிமேடாக வச்சு பண்ணுறாங்க. அங்கே நடிப்புங்கிறது வந்து சும்மா இப்படி ஊன்னு கத்தினா போருங்கிற மாதிரி தான் அங்கே கங்குவாவில் இருக்குது. எல்லாரும் வந்து சவுண்டு பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சூர்யா நடிப்பை பற்றி யாருமே பேசலை. அப்படி நடிப்பு அது இதுனாலும் பல பேர் கழுவி ஊற்றுறாங்க, தலைவலிக்குதுங்கிறாங்க. அப்படி ஒரு படத்தை போய் நம்ம ஏன் பார்க்கணும்? அப்படி இருக்கும்போது இப்படி மக்கள்லாம் திருந்தி உள்ளே போகாமல் கொஞ்சம் இருக்கும்போது அங்கேருந்து காண்டாயிட்டாங்க நம்ம ஜோதிகா, சூர்யாவின் மனைவி. அவங்க வந்து காண்டாயி, ஆமாம் படம் வந்து ஒரு 1/2 ஹவருக்கு போர் தான். 1/2 ஹவரில் ஒன்றுமே இல்லை, நோ மேட்டர். அந்த படத்தை உள்ளே போகும்போது 1/2 ஹவர் ஒன்றுமே இல்லையா, அப்போயே எழுந்து ஓடி வரும்னு தோணும் நமக்கு. நம்ம கொடுத்த 200 ரூபாய்க்காகவும் மண்டை காஞ்சி ஒவ்வொருத்தரும் உட்காந்துருக்கோம். சரி, இன்னும் இனிமையாவது நல்லா வருமா இருக்கும், இன்னும் ஏதோ இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு பார்த்தா படம் ஃபுல்லாக மொக்க. இது மாதிரி ஒரு 2-3 படத்துக்கு நான் போய் அனுபவப்பட்டிருக்கேன். சூர்யாவே சொல்கிறாங்க, அதில் கொஞ்சம் படம் 1/2 ஹவருக்கு போர் தான், ஃபஸ்ட்டு பார்ட்டு கொஞ்சம் போர் தான், செகண்ட் பார்ட்டு தான். ஆனால் மக்கள் ஏன் இப்படி ஒரு சைட் ஆஃப் பீப்புள் ஏன் இப்படி வந்து அவ்வளவு கேவலப்படுத்துகிறீங்க படத்தை? பெண்களை கண்டபடி கேவலப்படுத்துகிற படத்தையும், டபுள் மீனிங்கில் பேசுகிற படத்தையும் இதெல்லாம் நீங்கள் வந்து கேவலப்படுத்தாமல் இந்த படத்தை மட்டும் ஏன் கேவலப்படுத்துகிறீங்க அப்படின்னு. எல்லா படத்தையுமா மக்கள் கேவலப்படுத்துகிறாங்க? ஒரு மேனஸ் இல்லாமல் சூர்யா வந்து ஏதோ ஒரு படத்தில் ஐயர்மார் விட்ட குசு, அவங்க விட்ட குசுன்னு கண்டபடியெல்லாம் பேசிட்டு ஒரு படம் எடுத்தார், அந்த பிதா மகன்லேயோ எதுலேயோ. அப்போல்லாம் வந்து மக்கள் வந்து அதை கேவலப்படுத்திட்டு அதை ஒதுக்கினாங்களா? இது நல்லா இல்லை. இந்த படம் சுத்தமாக நல்லா இல்லைன்னு அத்தனை பேர் ரிவ்யூ கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஜோதிகாமா, நீங்கள் வந்து அதை ரொம்ப பாராட்டி சொல்கிறீங்க. ஏன்னா அவர் உங்கள் ஹஸ்பண்ட்,
நடிச்சிருக்கார். அதனால நீங்கள் வந்து மொதல் பார்ட்டு அப்படி இருந்தால் என்ன, ரெண்டாவது பார்ட்டில் ஒரு இது இருக்கே, இதில் நீங்கள் நெகட்டிவிட்டியே பார்க்காதீங்க, பாசிட்டிவிட்டி பாருங்கள் போதும், இப்படிலாம் சொல்கிறாங்க. அவங்கள எப்படி தன்னை ஒசத்திக்கிறாங்க பாருங்கள். அது மாதிரி மக்களே நம்மளும் நம்மளை ஒசத்திக்கணும். நம்ம என்ன நமக்கு கேவலமா, நம்மளோட 200 ரூபாய் நமக்கு கேவலமா, கொண்டு போய் ஏன் போடணும்? ஏதோ ஒரு 2 பேர் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களா, ஒதுங்கிடணும், அந்த படத்துக்கு போகக்கூடாது, நம்ம பணத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இவங்க வந்து இந்த படத்து மூலியமாக ஒரு நாளைக்கு 150 கோடி கொடுத்துருவாங்க. ஒரு நாளைக்கு 150 கோடின்னு அது 10 நாளோ ஒரு வாரமோ ஓடித்துனா கூட அவங்களுக்கு லாபம், நமக்கு அங்கே ஒன்றும் லாபம் கிடையாது. வெறும் ஒரு 3000 கோடி அவரோட டேக்ஸ்லேருந்து குறைக்கிறதுக்காக சூர்யா வந்து தன்னோட பணத்தை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அதை எடுக்க வச்சு தான் நடிக்கிறாரு. அப்படி தான் அதே மாதிரி ட்ரஸ்ட் எல்லாம் ஆரம்பித்தாங்கனாக்கா அவங்க பணம் டிடக்ஷன், டேக்ஸ் டிடக்ஷனுக்கு தான். இது தெரியாமல் மக்கள்லாம் போய் நம்ம உழுறோம் பாருங்கள். என்னையும் தான் நான் சொல்லிக்கிறேன். சரி போர் அடிக்குதுன்ட்டு போய் படத்தில் போய் உட்காண்டா அங்கே கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே கொடுமை கூத்தாடுதுன்னு சொல்கிற மாதிரி இங்கே கேட்குறேன் நான். ஜோதிகா உங்கள் ஹஸ்பண்டை இது மாதிரி படத்தை நடித்து மற்றவங்களெல்லாம் கஷ்டப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு இதுலேருந்தும் 400 ஹாஸ்பிட்டலை எடுத்து அங்கே போய் டாய்லெட்டை க்ளீன் பண்ண சொல்லுங்களேன். அங்கே போய் ஹாஸ்பிட்டல் மக்களுக்கு போய் ஆளுக்கு 200 ரூபாய் கொடுத்துட்டு வந்துருங்க தயவு செஞ்சு. இந்த மாதிரிலாம் பண்ணி எங்கள் 200 ரூபாய் வேஸ்ட் பண்ணாதீங்க, அவ்வளோதான். இதுக்கு ஜோதிகா எழுதின லெட்டருக்கு சுசித்ரா மேடம் என்ன அருமையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது வைரலாக ஆகிட்டு வருது பாருங்கள். நம்ம படத்துக்கு போகணுன்னாக்க ரசிகர்கள்லாம் தப்பு பண்ணுறோம். ரசிகர்கள் ரசிங்க, நீங்கள் படத்துக்கு ரசிகராக தான் இருக்கணுமே ஒழிய ஒரு ஆக்டருக்கு ரசிகராக இருக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஒருத்தர் வந்து அஜித் படத்து இதுக்காக வந்து ஒரு பையன் லாரியிலேருந்து விழுந்து செத்து போயிட்டான். ஒருத்தன் வேகமாக விஜய் மாநாடுக்கு வந்து பைக்கில் வந்து செத்து போயிட்டான். இதெல்லாம் விதியாக இருந்தாலும் இதெல்லாம் காரணம். அதே மாதிரி இது மாதிரி படத்துக்குள்ளே போய் ஏதோ 200 ரூபாவை நம்ம நடிகன் நடிக்கிறான்ட்டு 200 ரூபாவை போய் கொடுத்து நம்ம செத்து போயிடக்கூடாது, போர் அடித்து செத்து போயிடக்கூடாது. அதுதான் சொல்ல முடியும். மக்கள் சக்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. ஃபைனலாக இப்படி ரிவீட் அடிக்கிறேன் பாருங்க. நம்ம ஜோதிகா சொன்ன மாதிரி ஒரு சாரார் பீப்புள் ஏன் கங்குபாவை இவ்வளோ நெகட்டிவிட்டியாக பேசுகிறீங்க அப்படின்னு அவங்க ஒரு சாரார் பீப்புள்னு யாரை சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் அதே மாதிரி இந்தியன் 2வே எல்லாம் நெகட்டிவிட்டியாக பேசினாங்க. இந்தியன் 2 அப்படி மோசம் இப்படி மோசம்னாங்க. ஆனால் நாங்கள் முடிவு பண்ணி இந்தியன் 1 நல்லா இருந்தது, இந்தியன் தாத்தா நல்லா இருந்தது ஃபஸ்ட்டு, இது செகண்ட் இதுவும் நல்லா இல்லாமல் இருக்காது, போய் தான் பார்ப்போமேன்னு போனால் நல்லா இருக்குங்க. அதனால் நம்ம ஜோதிகா சொல்கிற மாதிரியும் ஒரு சாரார் பீப்புள் இப்படி இது பண்ணலாமா இருக்கும். ஆனால் நான் இதுக்கு முடிவு பண்ணிட்டேன், எப்படியும் உலகத்திலே முதன்முறையாக தொலைக்காட்சியில்னு வரும்போது தான் இந்த கங்குவாவை வீட்டில் படுத்துட்டு பார்க்கணும், நல்லா இல்லைன்னா தூங்கிடணும், நல்லா இருந்ததுன்னா பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்களும் அப்படியே முடிவு பண்ணிக்கோங்க. நன்றி.